நிறைய இந்த சூப்பர்மேன், பேட்மேன், ஹீமேன் இந்த மாதிரிலாம் டிவி சீரியல்ஸ் வருது பாருங்க. அதுல அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரே மூவிக்குள்ள எடுத்து ஒரு மூவி பண்றாங்க, ஒரு டிவி சீரியல் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, கிராஷ் வெரிஃபை பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு ஏகப்பட்ட டிஜிட்டல் மிஷின்ஸ் இருக்கு. இவ்வளோத்த வச்சுக்கிட்டே இந்த சீரியல்ஸ்ல இந்த மூவிஸ்லாம் கேரக்டர் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியாம தடுமாறுறாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க ஐயா? வெறும் 25 வருஷத்துல உருவான இந்த டிவி சீரியல்ஸ், இதுல சொல்லப்படுற கேரக்டர்ஸ், அதோட கன்சிஸ்டன்சிய இத்தனை டிஜிட்டல் சப்போர்ட் வச்சும் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனா 10,000 ஆண்டுகள் எவால்வான இந்த லிட்ரேச்சர்ல எந்த விதமான இந்த நாலேஜ் ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு கடத்துற கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் இல்லாத அந்த காலகட்டங்கள்ல எப்படி 10,000 ஆண்டுகள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் சத்தியம். அதனாலதான் அனுபூதியில பார்த்துட்டு அந்த அனுபூதியில் கண்டவர்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுனாலதான் இந்த கன்சிஸ்டன்சியே சனாதன ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படும், புராணத்திலே சொல்லப்படுகின்ற டிஸ்கிரிப்ஷன்ஸும், பர்சனாலிட்டிஸும், இன்சிடென்ட்ஸும் சத்தியம்.